அங்கம்மாள் பார்த்தீங்கன்னா, அது டோட்டலி ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். அது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு. அந்த கேரக்டர் எப்படின்னா, ப்ளவுஸ் போடுறதே ஒரு பெரிய விஷயமா ஒரு வில்லி ரோல் அது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்துட்டு வந்து எப்படி வந்து அந்த மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து ஏமாற்றி ரெட் லேபிளில் வந்துட்டு சாஃப்டான ஒரு ப்ரொஃபஸர் ரோலாக இருக்கும். அண்ட் போக போக அந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ அது அப்படியே மூவ் ஆகும்போது கடைசியாக ரொம்ப ஒரு போல்டான ஒரு டெசிஷன் மேக்கராக இருப்பேன் நான். அந்த படத்தை எடுத்துகிட்டு போவேன். ஐ மீன் அந்த கேரக்டர் அப்படியே எடுத்துகிட்டு போவேன். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் அனுஷா பிரசன்னா தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சதீஷ், நல்லா இருக்கேன் நான். சூப்பர் மேம். அங்கம்மாள் 3BHK மாஸ்க் என்னன்னா, ஒரு படத்துலையுமே ஒரு வேரியேஷன் இருக்குது. ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு படத்துலையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும்ல. எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கம்மாள் பார்த்தீங்கன்னா, அது டோட்டலி ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். அது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு. அது வந்துட்டு அந்த கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமான கேரக்டர். அதாவது அந்த மெயின் லீட் வந்துட்டு ப்ளவுஸ் போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற ஒரு படம் அந்த படம். ஸோ அதில் வந்து எப்படி அந்தளவுக்கு ஒரு கிராமத்து டீப்பாக இருக்கிற ஒரு ஸ்டோரி. அதோட இதுவே வந்துட்டு அதுவும் அது வந்து லைவ் ரெக்கார்டிங் வேறு அந்த படம் ஃபுல்லாக. அண்ட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அன்னி ரோல். ஸோ அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கு, அங்கே இருக்கிற மக்கள் அந்த பேசுகிற விதம், அதெல்லாம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. மாஸ்க் வந்துட்டு டோட்டலி வந்து மாடர்ன் லைஃப், ஒரு 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 சின்ன ஒரு வில்லி ரோல் அது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்துட்டு வந்து எப்படி வந்து அந்த மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து அந்த இடத்த நாங்கள் வாங்குறோன்ற மாதிரி அந்த ஒரு டோட்டல் கேரக்டர் கார்பரேட். அது வந்து கார்பரேட் வில்லி ரோல் அது பேசிக்காக. 3BHK பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹெச்ஆராக வருது. ஸோ சித்தார்த் சார் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறது, அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது, அவங்களோட ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சோன்னா அவங்களோட இது பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ரோலும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ரோல்ஸ் தான் அது. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அங்கம்மாள் பொறுத்த வரைக்கும் லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கும்போது நம்ம ரிஹர்சலே அதோடைய ரொம்ப பெருசாக இருக்கும். அது முதல் நாள் நடக்கக்கூடிய ஹோம்ஒர்க்குங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அந்த ரிஹர்சலோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு, எப்படி கேட்டாங்க உங்களுக்கு? ரிஹர்சல் வந்து முன்னாலே எங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் இது கொடுத்துருவாங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்து டீமாக நாங்கள் வந்துட்டு லீட் ரோல் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பேசி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுவோம். அவங்க அந்த ஷார்ட்டில் வந்துட்டு போய் டைம் இந்த வேஸ்ட் பண்ணுறதுல கிடையாது. அங்கே உட்காந்துட்டு அதை எப்படி நம்ம த ஹோல் திங் அவங்க நரேட் பண்ணி அந்த சீனை நரேட் பண்ணி நாங்கள் ஒரு தடவை வந்துட்டு ரிஹர்சல் பண்ணுவோம். 2-3 டைம்ஸ் பண்ணி அது வந்து ஓகேவா ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே வந்து அது லைவ்க்கே அது ஏன்னா பிகாஸ் லைவ் ரெக்கார்டிங். ஸோ அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் சவுண்டெல்லாம் தாண்டி ஒரு ரீடேக் எடுக்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா இங்கேருந்து ஒரு சத்தம் கேட்டாலும் வேலை முடியும். லைவ் ரெக்கார்டிங்ல வந்து சுற்றி இருக்கிற சத்தம் ஒருத்தர் இப்படி இந்த சைடு பாஸ் ஆனால் கூட முடிஞ்சது. திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டேக்கெல்லாம் போகும். கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. பட் ஆனால் அவங்க டேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க. நைஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இங்கே வில்லேஜ் ரோல், அதுக்கு அடுத்தது ஒரு கார்பரேட், அடுத்தடுத்து ஸோ டோட்டலாக ஒரு சேஞ்சான ஒரு விஷயம். லைக் சமுத்திரகனி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஒரு ஆக்டராக அவங்ககிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணது என்னவா இருந்துச்சு? ஒரு ஆக்டர்னா லைக் ஷார்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு வந்து அவர் எப்படின்னா லைக் நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நம்ம ஒரு இது பண்ணோன்னா அவர் வந்துட்டு அவர் நல்லா கவனிச்சுட்டு அவர் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணாலும் இப்படி பண்ணாலும் இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், இது இன்னும் பெட்டராக இப்படி பண்ணலாம், அது வந்துட்டு நம்ம பண்ணாலும் நம்மளோட இன்புட் இது கொடுத்தாலும் அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணுவார். ஸோ ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங்கை தான் அவர் எப்பயுமே எதிர்பார்ப்பாரு. அதுமாரி அசோக் செல்வன் சாரோட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து லைக் அசோக் செல்வன் சார் ஒரு எந்த அளவுக்கு லீட் ஆக்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. நிறைய படங்கள் தொடர்ச்சியாக நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, அதை தாண்டி உங்களோட கேரக்டர் டீட்டெயிலிங் எப்படி இருக்கும்? அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஸ்மால் கேரக்டர் ரோல் தான். என்னோட ரோல் வந்து கிரே ஷேட் ரோல். அது வந்து மாஸ்க் வந்து டொல்லி கொஞ்சம் ஒரு வில்லி ரோல் ஏமாற்றி ஒரு இது பண்ணுறது. இது வந்து கிரே ஷேட் ரோல். அதாவது ஹீரோயினுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா லைக் டேரெக்டாக அவங்க நான் வந்து திட்டுறதோ கோச்சிக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. லைக் நான் பேசுகிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு அது போக்கிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு கிரே ஷேட் ரோலாக இருக்கும் அந்த படத்தில் எனக்கு.
யா அந்த படம் வந்துட்டு எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டைரக்டர் கார்த்திக் சார் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ யா இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜராக வருவேன் நான். யா ஹோட்டல் மேனேஜராக வரேன். நைஸ். அதுமாரி அங்கமால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ரோல் பண்ணுறீங்க, ஒரு போல்டான ரோல் அப்படிங்கும்போது லைக் அந்த டிசிஷனை பிக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய டிகர் என்னவா இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லவ் டு பி அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். அதுதான் எனக்கு என்னோட பேசிக். இது என்னென்னா ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர் ரோல்ஸ் எனக்கு பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ரோல்ஸ். ஒரு இதில் வந்துட்டு ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி, இன்னொன்றில் ஒரு ஹெச்ஆர், இன்னொன்றில் ஒரு வில்லி ரோல், இன்னொன்றில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ரோல் பண்ணுறேன் நான், ஒன்றுத்தில் ஒரு காலேஜ் பொண்ணு ரோல் பண்ணுறேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை அவுட் எல்லா ரோல்ஸும் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஸோ அண்ட் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ரோல் அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் கிடைக்காது. அந்த ரோல் எனக்கு கிடைக்கும் போது ஐ தாட் ஓகே இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை இட். அதனால தான் அதை ட்ரை பண்ணேன். நைஸ். நம்ம சினிமாக்குள்ளே வரோம் அப்படிங்கும்போது எடுத்த உடனே அந்த கேமரா நம்ம மேலே படாது, கொஞ்சம் பின்னாடி தான் தள்ளி நிற்க வைப்பாங்க. அதை தாண்டி ஓகே நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் தான் அந்த ரோல் பண்ணுறீங்க. ஸோ இதனுடைய டியூரேஷன் அண்ட் டேஸ் இருக்கும்ல, இத்தனை நாட்கள் இதுக்காக நம்ம காத்து. கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்க. அது எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க? கண்டிப்பாக ஒரு 4-5 இயர்ஸ் மேலே. அதாவது நான் எடுத்தோடனே நமக்கு யாருக்கும் சினிமா வாய்ப்பு கிடச்சிருது. ஆப்வியஸ்லி நம்ம வந்து குட்டி குட்டியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்துட்டு இன்ஃபேக்ட் நான் 2-3 படத்தில் வந்துட்டு குரூப்பில் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக கூட நான் இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் ஆரியன் படத்தில் நான் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்கேன் நான். யா ஸோ அந்த படத்தில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் கிடைக்கிறது. அந்த ரோல் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த ரோல் கிடைக்கும் போது அதை எடுத்து நான் பண்ணுவேன் நான். அவ்வளோதான் நினைஞ்சு இந்த ரோல் தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெரிமெண்டலே பண்ண முடியாது. ஸோ அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ நான் பண்ண போகிற இந்த ரெட் லேபிள் படத்தில் ஒரு செகண்ட் லீட் மாதிரி ஒரு த்ரூ த படம் ஒரு 70% இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, அது ரெட் லேபிளில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு உங்களை பார்க்கலாம்? ரெட் லேபிளில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இனிஷியலாக வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு ப்ரொஃபஸர் ரோலாக இருக்கும். அண்ட் போக போக அந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ அது அப்படியே மூவ் ஆகும்போது கடைசியாக அது ரொம்ப ஒரு போல்டான ஒரு டெசிஷன் மேக்கராக இருப்பேன் நான். அந்த படத்தை எடுத்துகிட்டு போவேன், ஐ மீன் அந்த கேரக்டர் அப்படியே எடுத்துகிட்டு போகும். நைஸ். அதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா நிறைய கேரக்டர் வரும். எனக்கு இப்பயே வந்து ப்ரொஃபஸர், ஹெச்ஆர், கார்பரேட்டு, அடுத்து வந்து இங்கே ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் வில்லி ரோல். ஆமாம். எனக்கு ஸ்ட்ரகிளிங் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வந்து ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா அவங்கள சாதாரணமாக நம்ம நிஜமாகவே இது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஹோல் டே தே ஸ்டாண்ட் ஃபார் ஜஸ்ட் அவங்க மேலே அந்த ஒரு செகண்ட் ஆஃப் லென்ஸ் படும் படாது, இன் ஸ்பைட் ஆஃப் இட் தே ஸ்டாண்ட் ஃபார் த ஹோல் டே. அது வந்து என்ன சொல்கிறதுனா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சுற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஹானஸ்ட்டாக அப்படியே தான் நான் கற்றுக்கிட்டேன் நான். ஓகே என்ன மாதிரி லென்ஸ் வைக்கிறாங்க அந்த டைமில் நான் அதெல்லாம் பார்த்துப்பேன். நான் என்ன மாதிரி லென்ஸ் வைக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கணும். ஓகே, அப்படியே கட் பண்ணால் ஸ்ட்ரகிளிங் ஆஃப் சப்போர்ட்டிங் கேரக்டர். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னா ஓகே அந்த கேரக்டர் கதைக்குள்ளே எந்த அளவுக்கு உள்வாங்கி வருது, இல்லை சும்மா ஒரு நிற்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே நிறைய பார்வைகள் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறீங்க? அது திருப்பியும் ஒன் செகண்ட் எப்படின்னா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டில் 2 விதமாக இருக்குது. ஒரு சில ரோல் வந்துட்டு ஒரு 4-5 சீன்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். ஒரு சில இதில் வந்துட்டு த்ரூ அவுட் படத்தில் வருவாங்க, பட் அது இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லாமையும் இருக்கும், 2 விதமாகவும் இருக்கும் அது. ஸோ அந்த ரோல் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதும் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. மாஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பேன் நான், பட் ஸ்டில் அது அந்த ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீனாக நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இங்கே ஆடிஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஆமாம். ஸோ ஆடிஷன் ப்ராசஸில் லைக் எப்படி போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா படங்கள் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அதே ரெஸ்பான்ஸ் தான் எப்பயும் இருக்கா? இல்லை அதே ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. அது பெரிய இதெல்லாம் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மள ஒரு ஸ்டாராக ரெக்கக்னைஸ் ஆகிற இருக்கும், கண்டிப்பாக அதே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ். ஆடிஷன் இன்றைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், போய் எல்லா இடத்துலையும் ஆடிஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நான் ஒரு 2 ஆடிஷன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆடிஷன் வைக்கிறது வந்து என்னென்னா
என்ன சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம இந்த கேரக்டரில் செட் ஆகுமா மாட்டோமா, லைக் எவ்வளோ தூரம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு இதுக்காக தான் வைக்கிறது. ஸ்டில் ஐ கோ ஃபார் ஆடிஷன். நான் ஆடிஷன் மூலிமா தான் எனக்கு எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கிறது. உண்மை அதுதான். நாட் த்ரூ ரெஃபரன்ஸ் ஆர் நத்திங். ஆடிஷன் போய் பண்ணாதான் நமக்கு வந்து சரி இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களேன்றதே அவங்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி நம்மளை தேடியெல்லாம் வாய்ப்பு வராது. நம்ம தான் போய் நின்று பார்க்கணும் ஆஃபீஸில். பட் அவங்க ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப இதுவாக ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆர்டிஸ்டாக வாங்க உட்காருங்க அவங்களோட இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, நவடேஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க இங்கே ஒரு பட வாய்ப்பு நம்மளுக்கு வர்றதுக்கு? பட வாய்ப்பு வரதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னால் லைக் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியா மூலிமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல ஒரு படம் எடுக்க போகிறாங்க, இங்கே ஒரு ஆடிஷன் நடக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு கால் ஃபார் இந்த மாதிரி ரோலுக்கு இதுன்னு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெரிய வருது. நமக்கு அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி நமக்கு யாராவது சொன்னதாக தெரியும். இப்போ வந்து சோஷியல் மீடியா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன மாதிரி எஸ் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன தேவையோ நமக்கு அட்வான்டேஜாக அதை எடுத்துக்கிட்டு போகணும், அவ்வளோதான். நிறைய ஃபேக் ஆடிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பரவலாக பார்க்க முடியுது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இது இருக்கும். நான் ஃபேக் ஆடிஷன் எதுவும் நான் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களால அந்த படம் எடுக்க முடியாமல் போகும் ஒழிஞ்சு ஃபேக் ஆடிஷன்ஸ் இது இருக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஜென்யூனான ஆடிஷன்ஸ் தான் நான் போயிருக்கேன். இது இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஹீரோவுடைய படத்துக்கான ஆடிஷன்ஸ் நடக்குது, நிறைய ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. வெரி ட்ரூ. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இது ஃபேக்கா ஒரிஜினலா அப்படிங்கிறத? ஐடென்டிஃபைனா போய் தான் நம்ம எப்படி என்ன சொல்கிறது, அது நம்ம போய் பார்த்து தான் நமக்கு அவ்வளோ இதெல்லாம் போய் பார்த்து தான் கண்டுபிடிச்சி இது பண்ணணும். ஓகே, சினிமாக்காரன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிவிலேஜாக இருப்பான், ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது ஓகே, ஒரு டாப் 10 ஆக்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? வடித்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா இல்லைன்றது மாரி நமக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வேலைக்காக நம்ம போகிறோம். வி ஆர் ஸோ பேஷனேட் அபவுட் இட். ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்னா லைக் நான் எப்படி இல்லை ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இவங்க படம் பண்ணிட்டாலே இவங்க வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜான பர்சன். இல்லை அப்படியெல்லாம் நீங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இன் கேரக்டர் அப்படியெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாலாம் வந்துட்டு செட்டில்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, எண்ட் ஆஃப் தி டே ஸ்ட்ரகிளிங் இஸ் ஸ்ட்ரகிளிங் தான். ஓகே, அதாவது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. we need to keep trying. இதனால் ஓகே ஒரு படத்தில் அப்படியே பெருசாக செட்டில் ஆகிட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. புரியுது. உங்களோட ரோல் மாடல் அப்படின்னா யார்?